ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து காமன் ஆனோட், இன்னொன்று வந்து காமன் காமன் கேத்தோட் காமன் கேத்தோட். ஸோ காமன் கேத்தோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பின்ஸ் இருக்கும். அதே மாதிரி காமன் நேனோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பின்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ 7 செகண்ட் டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 7 செகண்ட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இருக்கும். லைக் இங்கே வந்து ஏபி உங்களுக்கு நான் போட்டு வச்சிடுறேன். லைக் ரெண்டு 4 3 4 9 மொத்தம் இதில் வந்து 1 2 3 4 5 6 7 மொத்தம் இதில் 8 பின்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற ஒரு பின் குறிக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஏங்கிற ஒரு இது இருக்கும். ஏ இது வந்து ஏ. ஆக்சுவலாக இது ஏ. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், அதுக்கப்புறம் இது வந்து ஜி. ஓகேவா? இந்த டாட் வச்சு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டெசிமல் இல்லைன்னா ஏதோ ஒரு டாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்ங்கிற வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன பின்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும், என்ன பின்ஸ் ஆக்டிவேட் ஆகணும், இப்போ ஏ ஆக்டிவேட் ஆகணும், பி ஆக்டிவேட் ஆகணும், சி ஆக்டிவேட் ஆகணும், உங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆகணுன்றத நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு லைக் வந்து லைக் நோட் பேட் எடுத்துக்கோங்க. நோட் பேட் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பின் ஆக்டிவேட் ஆகணும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜீரோ ஜீரோ அப்படின்னு எனக்கு வந்து இப்போ ஒன்னுங்கிறது வந்து இப்போ வந்து எனக்கு ஒன் ஆகும். ஸோ டிஜிட்டலில் எனக்கு ஒன் ஆகும். ஸோ ஒன் ஆகணும் என்ன பண்ணுவீங்க, ஒன் ஆகணும்னா இப்படி ஒரு மாதம் இந்த மாதிரி ஒன் ஆகும். ஸோ ஒன்னுங்கிறது பியும் சியும் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ பியும் என்னென்ன இருக்கும், லைக் இப்போ எனக்கு வந்து ஜீரோ, எனக்கு ஜீரோ ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஜீரோ ஆக்டிவேட் பண்ணால் எல்லா ஏ பி பி சி எல்லாமே வரும் எக்ஸப்ட் ஜி தவிர. ஸோ இங்கே என்னென்ன ஏ பி சி டி டி எஃப்லாம் ஆக்டிவேட் ஆகும். மீதி எல்லாமே நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். அடுத்தது நான் ஒன் பண்ணுறேன். ஒன் ஒன் பண்ணுறப்ப பி பண்ணுறப்ப எனக்கு வந்து பியும் சியும் ஆக்டிவேட் ஆகும், மீதிலாம் ஜீரோவாக இருக்கும். அடுத்தது டூ பண்ணுறப்ப எனக்கு ஏ பி ஜி சி டி ஜி எல்லாமே ஆக்டிவேட் இருக்கும். அடுத்தது த்ரீ பண்ணுறப்ப எனக்கு ஏ பி ஜி சி டி ஆக்டிவேட்டாக இருக்கும். ஃபோர் பண்ணும்போது எஃப் ஜி பி சி ஆக்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணும்போது ஏ ஏ எஃப்
ஏஎஃப்ஜிசிடி இதெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏஎஃப்பி டிசிஜி இது ஆக்டிவேட்டாக இருக்கும். ஆன் பண்ணும்போது ஏபி ஜிசி ஆக்டிவேட்டாக இருக்கும். வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏபி ஜிஎஃப் சிடி அதே மாதிரி 9 பண்ணும்போது ஏபி ஜிசி டி இதெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்கும். இது தவிர நியூமரேட்டர் சென்ஸும் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஆப்ஸ்டேட்டில் இருக்கும். எது நம்பர் வருமோ அந்த நம்பர் மட்டும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து அதோட லாஜிக் ப்ரோக்ராமோட லாஜிக் நம்ம எப்படி எழுதனா போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எத்தனை எத்தனை பின்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 பின்ஸ் இருக்கு. ஸோ அந்த எல்இடியோட வேரியபிள்ஸ் என்ன வச்சுக்கோங்க, ஏபி சிடி இஎஃப்பி வச்சுன்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஜி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜீரோங்கிறது ஆக்டிவேட் ஆகணும். ஜீரோங்கிறது வேணும்னா எனக்கு என்னென்ன இருக்கு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ வேணும். ஜீரோ வேணும்னா ஏபி இடிஎஃப் ஏ வந்து 1 போடணும், பியில் பிங்கிறது 1 டிங்கிறது 1 மீதி எல்லாமே ஜீரோ. அதே மாதிரி இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். இங்கே வந்து நம்ம பிசி இடத்துக்கு மட்டும் போட்டு மீதி எல்லாத்துக்கும் ஜீரோஸ் இருக்கும். அதே மாதிரி டூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏங்கிற இடத்துல 1 பிங்கிற இடத்துல 1 டி ஜீரோ. இதே மாதிரி எல்லா இதுக்கும் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஷார்ட் கட் இருக்கு. மேலே வந்து நீங்கள் ஏக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் டேட்டா ஷீட்டை நீங்கள் பார்க்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏக்கு மேலே நீங்கள் வந்து 1 2 4 8 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே 1 2 4 8 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ ஜீரோ தேவை. ஸோ ஜீரோ கழித்து உங்களுக்கு வந்து 1 1 1 1 பின் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ 1க்கு மேலே 8 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் பண்ணணும். எல்லாமே ஒன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எல்லாம் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 12 14 15 15ஓட ஹெக்ஸாடெசிமல் வந்து எஃப் ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து 2 + 2 3. ஸோ 0 × 3 இதே மாதிரி எல்லா இதுக்கும் நீங்கள் போட்டுருங்க. அதே மாதிரி இது வந்து ஆன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி, ஸோ இதில் இருக்கிற வேல்யூ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட்டாக போட்டால் உங்களுக்கு கேட்டோடு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து நம்ம இப்போ இது பண்ணி பார்ப்போம், ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஸோ பெர்மிஷன் எடுத்துக்கிறேன். பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு இதில் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். போய்க்கிறேன், இன்னும் போய்க்கிறேன், போட்டுட்டு சேவ் பண்ணிடுவேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிடுவேன். நான் வந்து இந்த சிஸ்டம் போய் சேவ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் போய் மிஷன் ப்ராஜெக்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன சேவ் பண்ணி போவாங்க. செக்மெண்ட் 1 போட்டால் இதாகிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. 89 சி 52 எடுத்துக்கிறேன். 52 எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்னும் கொடுத்துருங்க. இன்னும் கொடுத்துட்டேன். இப்போ ப்ளஸ்ங்கிற இது ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சீக்வென்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஷ் டைம் மெஷின் கொடுத்துட்டு என்ன ரெஜிஸ்டர் வரும். ஸோ நம்மளுக்கு ரெஜிஸ்டர் 51ங்கிற இது கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்டர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். இன்டர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம்.
அதுக்கு திரும்பியும் டெஃபினிஷன் பண்ணணும். இப்போ என்ன வேரியபிள் இல்லை, இது வந்து எஸ்எஸ்டி வச்சுட்டு உங்களுக்கு எந்த போர்ட் வேணும், இந்த போர்ட் டூன்ற போர்ட் வேணும். அதுக்கப்புறம் வாய்டு டிலே எவ்வளோ டைம் அந்த டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வாய்டு டிலே. டிலேல பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிப்போம், அன்வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு வார்லுக் கொடுத்துருவாங்க. வார்லுக் I equal to 0, I greater than A, I plus plus I plus plus கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லோக்கல் போட்டு அதுக்கு முன்னாடி இங்கே நம்மளோட நான் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருங்க ஐ கமாண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு ஜே ஈக்குவல் டு 0, ஜே greater than 1000. ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது அடுத்து என்ன ஃபங்க்ஷன் அடுத்து உங்களுக்கு வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ வாய்டு மெயின் ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன இருக்குது சிஸ்டம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். செக் ஆன் பண்ணணும். அடுத்தது ஒயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லூப் பண்ணணும். லூப் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் கொடுத்து எனக்கு என்னென்ன இதெல்லாம் கிடச்சிருந்துச்சு, நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 0 x 37 கிடைக்கும். 0x37 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது டிலே ஒரு வேல்யூ கொடுத்துருங்க, 100 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் SST ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு 0x37 ஜீரோங்கிறது பிரிண்ட் ஆகும். ஜீரோங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 0x06. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிலே கொடுத்துட்டு 100. அதுக்கப்புறம் SST ஈக்குவல் டு 0x பீட். அதுக்கப்புறம் டிலே கொடுத்துருங்க, ஒரு டிலே டிலே 100 கொடுத்துட்டு அதே வந்து SST கொடுத்துருங்க. SST வந்து 0x டிலே முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 பண்ணணும். 4 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிலே 100 கொடுத்துட்டு SST ஈக்குவல் டு 0x66. அதுக்கப்புறம் ஒரு டிலே 100. SST ஈக்குவல் டு 0x60 டைப் பண்ணுறதுக்கு 0x60 ஒரு டிலே. அதுக்கப்புறம் டிலே 100 கொடுத்துட்டு அதுக்கு SST ஈக்குவல் டு 0x70 டிலே 100 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் SST கொடுத்துட்டு SST equal to 0x67 ஒரு டிலே. அதுக்கப்புறம் 100 SST equal to 0x7 ஒரு டிலே. அதுக்கப்புறம் 0x67 அடுத்தது 0x67. ஸோ 9 வரைக்கும் இந்த 0 to 9 வரைக்கும் நம்மளுக்கு ஃபில் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், லைக் இது வந்து ஹெச்ஆர்டிஸ்மெண்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஹெச்ஆர்டிஸ்மெண்ட் ஃபைலில் போட்டுருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த 2 டார்கெட் மந்த்லி. ஸோ வந்து இதில் டார்கெட் சின்டெக்ஸ் எரர், உங்களுக்கு இதில் ஏதோ தப்பு
இப்போ வந்துருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு 2 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டூல் எடுத்துட்டு ஃபோட்டோ ஸ்டூல் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஸ்டூல் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து கேட்டோட ஆனோ, இது எல்இடி வந்து கேட்டோட ஆனோட எப்படி கண்டுபிடிக்கும். ஸோ கேட்டோட்னா இதோட பின் அவுட்புட் பின் வந்து கீழே கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனோட் வந்து மேலே கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் எல்இடி. ஸோ இன்புட் பின்ஸ்லாம் நான் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், P2ஓட போர்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். P2 போர்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது மட்டும் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இது கிரவுண்ட் பண்ணோடனே எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போகும். எடிட் ப்ராப்பர்ட்டிஸில் டிஸ்பிசியில் அந்த சிஸ்டம் வந்து செகண்ட் வச்சு 7 செகண்ட் இந்த கிளிக் ஸ்டெப் பாருங்கள். 0 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.